போல. அப்படிலாம் இல்லைங்க, அவனுக்கு எங்க கூட இருக்கிறதான் பிடிக்கும். என்னடா எங்க கூட நான் தான் அவங்க அப்பா வந்து பேசினாரு. ஓஹோ, என்ன சொன்னாரு? கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, தாகமா இருக்கு. இல்லங்க வேண்டாம், எனக்கு வெளியே தண்ணி மாத்தி குடிச்சா ஒத்துக்காது. போயிட்டேன். அத மறைக்கிறதுக்கு நான் அது மேல உட்கார வேண்டியதா போயிடுச்சு. நல்ல வேளை மீனா அத ஏன் பிரச்சனை முடியாம இருக்கு? அவங்க என்ன சொன்னாங்க? எல்லா டீடைல்ஸும் கேட்க வேண்டியதானே? போயிட்ட. அத மறைக்கதான் நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் ரூடா நடந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன? உன் பையனுக்கு ஒண்ணு விட அவங்க மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு அவனை மாத்தி வச்சிருக்காங்க. நீ ஷோரூம் பக்கமே வரல? அது வந்து இன்னைக்கு ஒரு கிளையண்ட் பிரைடல் மேக் முடியல. நீ வருவன ஷோரூம்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தேன் தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாவது மாட்டேன். டென்ஷன் ஆகாத. உனக்கு என்ன ஆச்சோ நான் பயந்துட்டேன். சரி அதை விடு. அப்படியா? எதுக்கு? அன்னைக்கு டிவி எல்லாம் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன என்ன விஷயம் தெரிஞ்சது? பெரும் கெட்ட கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டாரு. நான் என்ன சார் சொல்லணும்? அப்பதான் இங்க இருக்கிற சில பேரோட லட்சணம் என்னன்னு தெரியும். எல்லாரும் வாங்க. மா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுமா. என்ன விஷயம்டா? ஒரு ஸ்கூலுக்கு நான் ஸ்பீச்ங்களா? இந்த தடவை வர வாய்ப்பை விட்டுறாத, போய் பேசிட்டு வா. போன தடவை நீங்க நல்ல அப்படி யாரு இந்த வீட்டுல இல்லையே. அது என்ன பண்றது, ஒண்ணு நல்லா படிச்சிருக்கு. எனக்கு என்ன உங்களை பார்த்து பயமா? நான் உடைச்சேன். அப்ப அவர் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனோட போட்டோ காமிச்சாரு. அது யாரு தெரியும்? அவன் போட்டோ தான். ஸ்கூல் மேனேஜர் தான் இவரு. நாம முத்துக்கண்ணுல பட்டிருக்கான். அதெல்லாம் சரிடா. ஆனா அந்த பையன் ஸ்கூல்ல என்னென்ன வேலை பார்த்திருக்கான் தெரியுமா? ஏதோ கிண்டல் பண்ணாங்கன்னு முத்து அன்னைக்கு சொன்னா இல்ல. அதுக்கு நீ என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியாம உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு பேசாத. அம்மா, கிறிஷ் வேற அங்க தனியா இருந்தா, புது இடம், பாட்டி அம்மான்னு இவனுக்கு மட்டும் என்ன? டேய், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அப்பா இன்னைக்கு ஒரு பையனை குத்துனான்ல, அந்த பையனோட அப்பா பெரிய ஆளு போல. தான் பரிசு கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்களே, அங்க அனுப்பணும் சொல்றாரு. என்னடா சொல்ற? அங்கெல்லாம் அவனை எதுக்கிட்ட அனுப்பணும்? அவன் பண்ணிருக்கிறது குத்துறதுமா தான் இவன் இருப்பான். பின்னாடி பெரிய ரவுடி ஆயிடுவான். இப்பவே கையில இவ்ளோ வித்தைகளை வச்சிருக்கான். அதுவும் இந்த வயசுலயே இவ்ளோ அடிதடிகளை வச்சையும் பயிர் முளையிலேயே தெரியாதா என்ன? இங்க வேற அவனை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க. இங்க அந்த மாதிரி சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விட்டு அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா. ஏதோ சொல்றான்னு கோவப்படாத. கிரீஸும் கூட தானே இருக்கா. பாவம் அம்மா கிறிஷ். இந்த வயசுலயே அவனுக்கு கிடைக்க வேண்டிய அம்மாக்கெல்லாம் அது தெரியாது. பெத்தவங்க செய்யற தப்புல பிள்ளைங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அவன் நல்லா படிக்கிற பேசு. நாங்களும் அவங்க வீட்டுக்கு போய் பேசணும் மாமா. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க அதான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து கிறிஷ் எதனால இப்படி பண்றான்னு ஒரு டெஸ்ட் வச்சு முடிவு சொல்றேன். இல்லனாலும் அவனோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நீ நல்லதாண்டா பண்ணிருக்க. அந்த பையனோட அப்பா இறங்கி வந்திருக்காருல, கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பா. நீ எதுலயும் போய் மாட்டிக்காத. இதுங்களுக்கு தான் வேற பொழப்பு இல்ல. அந்த பையன் இதுக்கு முன்னாடியே இப்படிதான் இருந்தானா, இல்ல இங்க வந்து இதுங்க கூட பழக வேண்டாம் விஜயா, தேவையில்லாம எதையும் பேசாத. இவனை அப்படியே ஹீரோவா நினைச்சு இவன் அவனா மாறிட்டான் போல. அவங்கிட்ட இருந்துதான் அந்த ரவுடி தரத்தை அந்த பையன் கத்துக்கிட்டு இருப்பான். ஆமாமா, முத்து மாதிரி தான் அவனும் மாற போறான் பாரு. இவனை மாதிரி அவனும்
சொல்றேன் கேளுடா. பாருங்கம்மா எப்படி வந்து சட்டையை பிடிக்கிறானு. ஏங்க எங்க அவனையே அடிச்சிங்க. வாய திறந்தா உன் வழி என்னன்னு எனக்கு தெரியும். பேச வேண்டிய அந்த நேரத்துல நானும் பேசாம நீ வருத்தப்படாத. அவன் பேசுக்கு நான் வேணா உங்ககிட்ட வாடாங்க. திரும்பவும் தேவையில்லாம ஒரு பையன் தாரா